நம பார்வதிபதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா. இயற்றியவர் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியது. பதிவு 11. செய் நன்றி அறிதல். இதற்கு இன்னைக்கு முனிவர் எடுத்திருக்கிற குறள் திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு சொல்றாரு. செய்யுள் பார்த்தோம்னா, பண்ணும் வசதி நன்றி பாராட்டி கோவை நூல் சொன்னாலே அவ்வை முன்பு சோமேசா, மன்னா திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு சொல்றார். செய் நன்றி அறிதல் அப்படிங்கிறது தனக்கு பிறர் செய்த நன்மையை மறக்காம இருக்கிறது அப்படின்னு பொருள். இனியவை கூறி இல்லறம் வலுவாமல் இருந்து உய்தியில் குற்றம் செய் நன்றி குறளே யாம், அதனை பாதுகாத்து கடிதல் வேண்டுவதாம் அப்படின்னு சொல்றார். பொருள் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நிலைப்பேரில்லாத தினை அளவிற்குரிய உபகாரத்தை ஒருவன் தமக்கு செய்தானாயினும் அவ்வுபகாரத்தை தினையளவு சிறியதென்று கருதி ஒதுக்காமல் பனை அவ்வளவு பெரியதாக கொண்டு மதிக்கொள்ளுவார். அந்த தினையளவு உபகாரத்தால் தமக்கு விளையும் பெரும் பயனை ஆராய்ந்து உணரும் அறிவுடையார் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. பண்ணும் யாவரானும் இவன் என்ன முற்காலத்துல அவ்வை பிராட்டியார் யாவரானும் இவன் என்ன சிறப்புடையான் என கருதப்படும் அசதி அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒருவன் தனக்கு செய்த உபகாரத்தை பெரிதென மதித்து கோவை நூல் சொன்னால், அதாவது கோவை என்னும் பிரபந்தம் ஒன்றை அவன் மீது பாடினால் அப்படின்னு சொல்றார். திணை பனை அப்படிங்கிறது சிறுமை பெருமை கற்க காட்டுவன சில அளவைகள். இந்த கருத்தின் பயனாவது அங்கனம் கருதுவார்க்கு வரும் பயன். ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவி எவ்வளவு சிறுசோ பெருசோ அப்படிங்கிறது கணக்கில்லாமல் அதனால நமக்கு கிடைக்கிற பயன் எவ்வளவு பெரியதுங்கிறத தான் கருதி அதுக்கு நம்ம நன்றி கடனாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறார். இதை நாலடியாரில் திணையணத்தை ஆயினும் செய் நன்றுண்டால் பனையணைத்தா உள்ளுவர் சான்றோர் அப்படின்னும், மறுபடியும் நாலடியாரில் நான் சிறிதாயினும் தக்கார் பட்டக்கால் வான் சிறிதா போர்ந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியத்தில் கூட பனையின் அளவும் காவெண் நிறையும் அப்படின்னு பனையையும் திணையையும் சொல்லியிருக்காங்க. மணக்குடவர் பனையை அளவு பெயராக கருதாது மரமாக கருதி நன்றியின் பெருமையை அதன் பயன் கொண்டு அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. இதுக்கு கதையா சொல்றது, அவ்வை பிராட்டி ஒரு சமயம் தென்பாண்டி நாட்டில் ஒரு காட்டு வழியாக போகும்போது பசியால் வருந்தி இருந்தாங்க. அப்போது ஆடு மேய்க்கிறவன் ஒருத்தனை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அவனும் மறுக்காமல் தனக்கென வைத்திருந்த கூளை எடுத்து உபசரித்தான். அவனுடைய பண்பை பெரிதும் பாராட்டிய ஔவையார் அவன் புகழை உலகத்தில் நிலைநிறுத்த விரும்பி அவன் மேல கோவை இலக்கணம் பாட கருதி அவனுடைய பேரை கேட்டாங்க. அவன் தன் பேரை மறந்து விட்டேன், அதனால அசதி அப்படின்னு சொன்னான். அப்புறம் நீ எந்த ஊருப்பா அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. ஊர் பேரும் எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் எங்கள் ஊரில் 5 வேல் இருக்கு அப்படிங்கிறத அவன் எடுத்து சொன்னான். அதனால ஔவையார் அந்த பாட்டில் ஐவேல் அசதி என்றமைத்து அசதிக்கோவை அப்படின்னு நூலை பாடினாங்க.
இந்த அசதிங்கிறது அரசன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனால் இந்த கதை வந்து நமக்கு புலவர் புராணம் அப்படிங்கிற நூலில் வந்து இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால முனிவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நிலை பெறாத திணை அளவு உபகாரத்தை ஒருவன் நமக்கு செய்தாலும் அதனை அளவுக்கு இனதாக கொள்ளாமல் மதித்து போற்றுவர் அதன் பயன் உணர்வோர் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இதற்கு எடுத்துக்காட்டு, முன்னாள் ஔவையார் பிராட்டிக்கு யாவரும் இவன் என்ன சிறப்புடையவன் அப்படின்னு ஒரு ஆடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு கருதுற மேலையும் அசதிங்கிற அந்த ஆட்டு மேய்க்கிறவன் செய்த உபகாரத்தை பெரிதாக மதித்து அவன் மேலே ஒரு கோவை இலக்கணமே பாடி அருளி இருக்காங்க அப்படின்னு உதாரணம் காட்டி நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. பண்ணும் அசதி நன்றி பாராட்டி கோவை நூல் சொன்னாலே அவ்வை முன்பு சோமேசா மன்னா திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்புடன் சந்திப்போம். நம்ம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.